வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மின்துறை தனியார் மயம் குறித்து பேரவையில் கூச்சல் குழப்பம். மின்துறையை தனியார் மயமாக்கப்படாது என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. சபாநாயகர் பாஜக தலைவரை போல் செயல்படுவதாக குற்றம் சாட்டி திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும். பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள். இனி விரிவான செய்திகள். பாஜக தலைவரை போல சபாநாயகர் செல்வம் செயல்படுவதாக கூறி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 4வது நாளான ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி கூறிய திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றவில்லை, அதேபோல் மாநில அந்தஸ்து பெறவில்லை என பேசினார். அப்போது குறுக்கிட்ட பாஜக அமைச்சர் நமச்சிவாயம், பிரதமர் மோடி கூறியது போல் புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படுகிறது என தெரிவித்தார். மேலும் மாநில அந்தஸ்து தொடர்பாக சபாநாயகர் செல்வம் பேசுகையில், 12 முறை காங்கிரஸ் ஆட்சியில் ஏன் மாநில அந்தஸ்து பெறவில்லை என கேள்வி எழுப்பினார். அப்போது எதிர்க்கட்சி தலைவர் சிவா குறுக்கிட்டு, நீங்கள் சபாநாயகர், ஆனால் பாஜக கட்சியாக பாஜக தலைவரை போல் பேசுவது தவறு என சுட்டிக்காட்டியும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை பேசவிடாததை கண்டித்தும் எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாகத்தியாகராஜன் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர். இங்க பாருங்க. அண்ணா எம்எல்ஏ பாசங்க. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என பாஜக கூட்டணியில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 31ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. 2024-2025 ஆண்டிற்கான 12,700 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த வெள்ளிக்கிழமையன்று தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையின் 4ஆம் நாள் கூட்டம் இன்று காலை 9:30 மணிக்கு துவங்கியது. முதலில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து உறுப்பினர்கள் பேசினர். அப்போது எதிர்க்கட்சி தலைவர் சிவா, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி பலமுறை பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியும் இதுவரை ஒன்றிய அரசு மாநில அந்தஸ்து வழங்கவில்லை. எனவே முதலமைச்சர் ரங்கசாமி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் டெல்லிக்கு அழைத்து சென்று ஒன்றிய உள்துறை அமைச்சரை சந்தித்து மாநில அந்தஸ்து குறித்து வலியுறுத்த வேண்டும் என பேசினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து முக்கியமானது. ஆளுநருக்கு மட்டுமே இங்கு அதிகாரம் உள்ளது. எந்த திட்டங்களை செயல்படுத்தினாலும் துணைநிலை ஆளுநரின் ஒப்புதல் பெற வேண்டிய நிலை உள்ளது. இதனால் திட்டங்களை செயல்படுத்துவதில் காலதாமதம் ஆகிறது. மாநில வளர்ச்சிக்கு திட்டங்களை விரைவாக செயல்படுத்த தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். பலமுறை பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியும் இதுவரை மாநில அந்தஸ்து கிடைக்கவில்லை. இதனால் பல சிரமங்களுக்கு இடையே மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது என வேதனையுடன் பேசினார். மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்றால் பாராளுமன்றத்தில் திமுக உள்ளிட்ட கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்களும் குரல் கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்தார். காஞ்சிமா முனிவர் கல்வி நிறுவனத்தின் போதை விழிப்புணர்வு சாலை நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிமா முனிவர் அரசினர் பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் போதை விழிப்புணர்வு சாலை நிகழ்ச்சி நடைபெற்றது.
கல்வி நிறுவனத்தின் சாலையை கடந்து செல்லும் காஞ்சிமாமுனிவர் அரசினர் பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மாணாக்கர்களுக்கு மட்டுமின்றி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணாக்கர்களுக்கும் விழிப்புணர்வு ஊட்டப்பட்டது. இயக்குனர் செல்வராஜ் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து போதைப் பொருளால் விளையும் கேடுகளை எடுத்துரைத்தார். போதையானது கல்வியை, குடும்பத்தை, நட்பை அனைத்தையும் கெடுத்துவிடும். எனவே விளையாட்டாக கூட அப்பழக்கத்தில் ஈடுபடக்கூடாது. பெரும்பாலும் தீய நண்பர்களால் தான் அப்பழக்கம் ஏற்படுகிறது. எனவே நல்ல நண்பர்களை ஆராய்ந்து பழக வேண்டும். உங்கள் இலக்கு உங்கள் வாழ்வை உயர்த்துவதாக அமைத்தல் வேண்டும். வாழ்ந்தால் இவரை போல் வாழ வேண்டும் என வாழ்த்தும்படி வாழ வேண்டும் என அறிவுறுத்தினார். வாழ்க்கை மிகப்பெரிய வரம். அதனை முறையாக வாழ்வதே அறம். போதை வேண்டாம், போதை வேண்டாம். நல்வாழ்வே வேண்டும், வாழ்வே வேண்டும். வாழ்வது ஒரு முறை, அதனை பிறர் வாழ்த்தும்படி வாழ்வோம். போதை பணக்காரனை ஏழையாக்கும், ஏழையை நோயாளியாக்கும். போதை பாதையை மாற்றிவிடும், நல்ல குணங்களை போக்கிவிடும் என பல முழக்கங்களால் மாணாக்கர்கள் விழிப்புணர்வு ஊட்டினர். இந்த சாலை நிகழ்ச்சியை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் கிருஷ்ணகுமார் ஏற்பாடு செய்திருந்தார். மாணாக்கர்களும் பேராசிரியர்களும் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பித்தனர். புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் MBBS வினாத்தாள் கசிந்தது தொடர்பாக புதுச்சேரி அரசு தகுந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 4வது நாளான இன்று ஆளுநர் உரைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது குறுக்கிட்டு பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் அரசு மருத்துவக் கல்லூரிகள் உட்பட 4 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. இங்கு பயிலும் 830 முதலாம் ஆண்டு MBBS மாணவர்களுக்கு இன்று 5ஆம் தேதி முதல் முதலாம் ஆண்டு மருத்துவ தேர்வு நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்வுகள் அனைத்தும் திடீரென்று ரத்து செய்து இணைப்பு கல்லூரிகளின் டீன்கள், இயக்குநர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ள செய்தி அறிந்து மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதற்கு முதலாம் ஆண்டு தேர்விற்கான கேள்வித்தாள் வெளியானதால் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும், ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியின் 250 இடங்களில் 150 இடங்களுக்கு மட்டுமே புதுச்சேரி பல்கலைக்கழகம் அப்ளியேட் அளித்துள்ளது. மீதமுள்ள 100 இடங்களுக்கு இன்னும் அங்கீகாரம் அளிக்கவில்லை. அதற்கு அனுமதி அளிக்க காலதாமதமாவதால் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்றும் மாறுபட்ட கருத்தும் உள்ளது. மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வெளியாகி வருவது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது என்றார். இதுகுறித்து பல்கலைக்கழக தரப்பு உரிய விளக்கங்கள் ஏதும் இன்று வரை தருவதில் இழுபறி நீடிக்கிறது. ஆகவே இதுகுறித்து புதுச்சேரி அரசு தகுந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று இந்த அவையின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் என பேசினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இதுகுறித்த தகவல் தனக்கு தெரியவில்லை என்றும் இது தொடர்பாக விசாரணை நடத்தி முழு விவரம் தெரிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். 5 மருத்துவக் கல்லூரிகள் புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி சேர்த்து வருகிறது. இன்று முதலாம் ஆண்டு தேர்வு எழுதியிருந்த MBBS மாணவர்களுக்கு திடீரென்று யூனிவர்சிட்டி பதிவாளர் இந்த 5 கல்லூரியினுடைய டீன்களுக்கு தகவல் அனுப்பி இன்று இந்த தேர்வு நிறுத்தப்படுவதாக சொல்லியிருக்கின்றார். இது பத்திரிகைகளில் வந்த செய்தியெல்லாம் வினாத்தாள் கசிந்து விட்டது, ஆனால் இந்த தேர்வை நிறுத்தியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் வேறொரு காரணம் சொல்லப்படுகிறது. இதில் 2 கல்லூரிகள் 150 மாணவர்களுக்கு 250 மாணவர்களை தேர்வுக்கு அனுப்பியதால் ஒட்டுமொத்தமாக இந்த 5 கல்லூரி மாணவர்களும் தேர்வு அனுமதிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை சட்டமன்றத்தில் இன்று எழுப்பி முதலமைச்சரிடத்தில் இன்று இந்த செய்தியை சொன்னோம். புதுச்சேரி உருளையன்பேட்டை ஒத்தவாடி வீதி பகுதியில் உள்ள ஸ்ரீ சுகாம்பிகை அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடி பெருவிழாவில் ஊஞ்சல் உற்சவத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை வீதி பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ சுகாம்பிகை அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் 96வது ஆடி பெருவிழா கடந்த 1ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம் மற்றும் கொடியேற்றுதலுடன் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், பல்வேறு வாகனங்களில் வீதி உலாவும் நடைபெற்றது. விழாவின் ஒரு பகுதியாக பெருமாள் வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக அபிஷேக ஆராதனைகள் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிக்கு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி செயலாளர் சக்திவேல், லட்சுமி குடும்பத்தினர் செய்திருந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது.
முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவையொட்டி கதிர்காமம் தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமியின் 75வது பிறந்தநாள் விழா புதுவை மாநிலம் முழுவதும் தொண்டர்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கதிர்காமம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் வெற்றிவேலா குரூப்ஸ் நிறுவனருமான அழகு என்கிற அழகானந்தம் தலைமையில் தொண்டர்கள் ஆதரவாளர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தனர். அதன்படி காலை 8 மணிக்கு என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் சுமார் 200 பேருக்கும் மேல் என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அழகு என்கிற அழகானந்தம் தலைமையில் திலாஸ்பேட்டையில் உள்ள வீட்டிற்கு ஊர்வலமாக சென்று முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆள் உயர சந்தன மாலை, சால்வை, பூங்கொத்து, உலர்பழங்கள் கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் தொழிலதிபருமான பாலு, சுகு, சக்திவேல், செந்தில், பாலாஜி, சமூக ஆர்வலர் நாகராஜ் மற்றும் ஏராளமான கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வெற்றிவேலா குரூப்ஸ் நிறுவனத்தின் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல வரும் தொண்டர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வெற்றிவேலா குரூப்ஸ் நிறுவனர் அழகு என்கிற அழகானந்தம் தனது சொந்த செலவில் கதிர்காமம் தொகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு டிஃபன் கடை தொழில் செய்வதற்காக இலவச தட்டு வண்டியை முதலமைச்சர் ரங்கசாமியின் கரங்களால் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கட்சி பிரமுகர்கள் நாராயணசாமி, மோகன்ராஜ், மனோகர், ராஜவேலு, ஜெயராம், சமூக ஆர்வலர் நாகராஜ் மற்றும் கதிர்காமம் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கதிர்காமம் தொகுதி முழுவதும் வெற்றிவேலா குரூப்ஸ் நிறுவனர் அழகு என்கிற அழகானந்தம் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கோவில்களில் சிறப்பு பூஜைகள், அன்னதானம், நலத்திட்ட உதவிகள் வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை கொண்டாடினர். புதுவை பல்கலைக்கழக வினாத்தாள் கசிவு மற்றும் மின்துறை தனியார் மயம் குறித்து அமைச்சர் நமச்சிவாயத்துடன் திமுக உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சட்டசபையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 4வது நாளான இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது குறுக்கிட்டு பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரியில் 4 கோடி ரூபாய் செலவில் மின்துறைக்கு உபகரணங்கள் வாங்கப்பட்டுள்ளது. இவை மின்துறையை தனியார் மயமாக்கும் நோக்கத்திலேயே செய்யப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறினார். அப்போது குறுக்கிட்ட மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம், எதிர்க்கட்சி தலைவர் ஆதாரம் இல்லாமல் பேசுவதாக கூறி கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் சட்டசபையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி, மின்துறை தனியார் மயமாக்கப்படாது என்று உறுதியளித்ததை அடுத்து சபையில் அமைதி திரும்பியது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் அரசு மருத்துவக் கல்லூரிகள் உட்பட 4 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. இங்கு பயிலும் 830 முதலாம் ஆண்டு எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கு 5ஆம் தேதி முதல் முதலாம் ஆண்டு மருத்துவ தேர்வு நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்வுகள் அனைத்தும் திடீரென்று ரத்து செய்து இணைப்பு கல்லூரிகளின் டீன்கள், இயக்குநர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ள செய்தி அறிந்து மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியின் 250 இடங்களில் 150 இடங்களுக்கு மட்டுமே புதுச்சேரி பல்கலைக்கழகம் அப்ளியேட் அளித்துள்ளது. மீதமுள்ள 100 இடங்களுக்கு இன்னும் இணைப்பு அங்கீகாரம் அளிக்கவில்லை. அதற்கு அனுமதி அளிக்க காலதாமதம் ஆவதால் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்றும் மாறுபட்ட கருத்தும் உள்ளது என்றும் குறிப்பிட்டார். மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வெளியாகி வருவது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது என்றார். இதுகுறித்து பல்கலைக்கழக தரப்பு உரிய விளக்கங்கள் ஏதும் இன்று வரை தருவதில் இழுபறி நீடிக்கிறது என்றும், ஆகவே இதுகுறித்து புதுச்சேரி அரசு தகுந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்றார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இதுகுறித்த தகவல் தனக்கு தெரியவில்லை என்றும் இது தொடர்பாக விசாரணை நடத்தி முழு விவரம் தெரிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். புதுச்சேரி நடிகர்கள் மற்றும் பன்முக கலைஞர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் மக்கள் முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாளை ஒட்டி உப்பளம் ரெயின்போ இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி நடிகர்கள் மற்றும் பன்முக கலைஞர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் உப்பளத்தில் உள்ள ரெயின்போ இல்லத்தில் ஆதரவற்ற மாணவ மாணவிகளுக்கு அன்னதானம், இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தலைவர் செல்வம், கலைமாமணி குமரன், பொருளாளர் ராஜ்குமார், துணை செயலாளர் ரமேஷ் செல்வராஜ்,
சிவா, சிங்காரம், மணி, கிருஷ்ணமூர்த்தி, வனிதா, அபிராமி மற்றும் நடிகர்கள் மற்றும் பன்முக கலைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் குரூப் பி பணியிடங்கள் எம்பிசிக்கு மீண்டும் இடஒதுக்கீடு வழங்கி பணியிடங்கள் நிரப்பப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதுச்சேரி அரசில் குரூப் பி பணியிடங்களான உதவி ஆய்வாளர், விவசாய அதிகாரி உள்ளிட்ட 9 துறைகளில் உள்ள 138 பணியிடங்களை நிரப்புவதற்கு கடந்த ஆண்டு அரசாணை வெளியிடப்பட்டது. இப்பணியிடங்களை நிரப்புவதற்கு ஓபிசி பிரிவிற்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. ஆனால் எம்பிசி, இபிசி போன்ற பிரிவுகளுக்கு உரிய ஒதுக்கீடு வழங்கவில்லை. இதனையடுத்து உள் ஒதுக்கீடு வழங்கி பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணை ரத்து செய்யப்படுகிறது என்றும் புதிய அரசாணை வெளியிடப்பட்டு பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நேரு பஜார் சின்ன சுப்பராய பிள்ளை வீதி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மணிமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 18ஆம் ஆண்டு ஆடி பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. புதுச்சேரி நேரு வீதி சின்ன சுப்பராய பிள்ளை வீதி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மணிமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 18வது ஆண்டு ஆடி பிரம்மோற்சவ விழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. விழாவின் ஒரு பகுதியாக சுவாமி ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமியை அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் ஊஞ்சலில் கொலுயிறக்கம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற பொறுப்பாளரும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம், மகளிரணி அமைப்பாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த், மாநில தொண்டரணி அமைப்பாளர் வீரையன், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ரெமி எட்வின், மாநில தொண்டரணி துணை அமைப்பாளர் ரபேல், தொகுதி பொருளாளர் சசி, தொகுதி செயற்குழு உறுப்பினர் புவியரசு, கிளை செயலாளர் இருதயராஜ், அகிலன், ரவி, முருகன், மகேஷ் மற்றும் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் ரவுல், கபில்தாஸ், செல்லப்பன், ரவி, கணேஷ், வேல்முருகன் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். மத்திய அரசு மாநில அந்தஸ்து இல்லை என்று கை விரித்தாலும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து அவசியம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. புதுச்சேரி சட்டப்பேரவையில் துணைநிலை ஆளுநர் உரையின் மீது நன்றி தெரிவித்து முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், மாநில அந்தஸ்து என்பது புதுச்சேரியில் உள்ள ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையாகும். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து இல்லை என்று மத்திய அரசு கைவிரித்தாலும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து அவசியம் என்று குறிப்பிட்ட அவர், மாநில அந்தஸ்து என்பது நமது கோரிக்கையாகும் என்றார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, என்ன உரிமைகள் இருக்கிறது, இதையெல்லாம் நாம் முறையாக பயன்படுத்துகிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருப்பதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் ஒவ்வொரு திட்டங்களையும் நிறைவேற்ற துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அவசியம் என்று இருக்கும் நிலை உள்ளது என்றும், முடிவெடுக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு தான் உள்ளது என்பதால் கோப்புகளும் தேங்கும் நிலையில் உள்ளது என்று குறிப்பிட்டார். மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டுமென்று தமிழக பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்த வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்தார்.
தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை தனியார் பங்களிப்புடன் விரைவில் திறக்கப்படும் என்றும், விரைவில் ரேஷன் கடைகளை திறந்து அரிசி வழங்கப்படும் என்றும், சர்க்கரை, கோதுமை, சமையல் எண்ணெய் போன்றவை மானிய விலையில் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து பணிகளும் விரைந்து முடிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். ஹண்டர் செஸ் இரண்டாவது மெகா ரோலிங் டிராபி 2024 மூலக்குளம் பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்றது. ஹண்டர்ஸ் செஸ் அகாடமியின் இரண்டாவது மெகா ரோலிங் டிராபி 2024 மூலக்குளம் பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் கடலூர், விழுப்புரம், காரைக்கால், திருச்சி போன்ற ஊர்களில் இருந்து மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியானது மொத்தம் 8 சுற்றுகளாக நடத்தப்பட்டது. இந்த போட்டி 10 வயது பிரிவினர், 15 வயது பிரிவினர், ஓபன் பிரிவினர் என்று 3 வகைகளாக தனித்தனியாக நடத்தப்பட்டது. இந்த போட்டியின் தொடக்க விழாவில் பள்ளியின் ஃபாதர் பாஸ்கல் ராஜ் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தார். பரிசளிப்பு விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பெட்டிட் செமினார் பள்ளியின் தாளாளர் பாஸ்கல் ராஜ், சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். Second prize, Jivani. Second prize, Jivani. Third prize, M. Dashni. Fifth prize, Nancy. A. Nancy. Tika. Ninth, yes, Ria. 10th prize, Madhusri. Yes. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் கண்டன கூட்டம் நடைபெற்றது. பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் போராட்டம் மற்றும் கண்டன கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் கண்டன கூட்டம் நடைபெற்றது. இதில் சத்யராஜ் தலைமை தாங்கினார். வழக்கறிஞர் பிரவீன் முன்னிலை வகித்தார். பேராசிரியர் முருகவேல், பன்னீர்செல்வம், அருள் பிரகாஷ் ஆகியோர் கருத்துரை வழங்கினர். எவிடன்ஸ் செயல் இயக்குனர் எவிடன்ஸ் கதிர் சிறப்புரை ஆற்றினார். இறுதியாக ஜெயபிரகாஷ் நன்றி உரை வழங்கினார். முன்னதாக ஆம்ஸ்ட்ராங் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பல்வேறு தலித் அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னாடி வந்து ரங்கசாமி பிறந்தநாளை ஒட்டி கலைமாமணி குமரன் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள், அரசு அதிகாரிகள், பல்வேறு கட்சி நிர்வாகிகள் நேரடியாக சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், போக்குவரத்து துறை இயக்குனர் சிவகுமார் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து கலைமாமணி PRO குமரன் தலைமையில் புதுச்சேரியை சேர்ந்த சினிமா கலைஞர்கள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். கண் பார்வை
அற்றவர்களுக்கு நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சபாநாயகர் செல்வம் மற்றும் பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை மாநில அளவிலான கண் பார்வை அற்றவர்களுக்கான கைப்பந்து போட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சங்கர வித்யாலய பள்ளியில் நடைபெற்றது. இதில் புதுவை மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் வெற்றி பெற்றதற்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம் மற்றும் பாஜக நகரம் மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இதில் 100க்கும் மேற்பட்ட கண் பார்வை அற்ற மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சாஷன் அமைப்பு, லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பும் செய்திருந்தது. முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகர கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக தர்மபுரி பகுதியில் 500 நபர்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பல்வேறு பகுதியில் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகரம் கட்டட மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தர்மபுரி பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில கௌரவ தலைவர் சதா குமணன், உழவர்கரை நகராட்சி இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு அசைவ உணவு வழங்கினர். நிகழ்ச்சிக்கு தலைவர் தர்மபுரி ராமமூர்த்தி தலைமை தாங்கினார். இதில் செயலாளர் அருணாச்சலம், பொருளாளர் சுந்தரமூர்த்தி, துணை தலைவர்கள் மாதவன், ஐயனார், துணை செயலாளர்கள் எத்திராஜ், துணை அமைப்பு செயலாளர் கலியபெருமாள், வெங்கடேசன், முத்து, ஐயப்பன் உட்பட செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் டிஜிட்டல் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த அனைத்து பிராண்ட் மொபைல், லேப்டாப் மற்றும் ஆக்சசரிஸ் மிக குறைந்த விலையில். வாங்கும் லேப்டாப் மொபைல்களுடன் லேப்டாப் பேக், ஸ்மார்ட் வாட்ச், ஹெட்போன்ஸ் போன்ற பொருட்கள் முற்றிலும் இலவசம். மொபைல் மற்றும் லேப்டாப்புகளுக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் BSc மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, BSc டயாலிசிஸ் டெக்னாலஜி, BSc ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, BSc ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, BSc ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கரிக்கலாம்பாக்கம் பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் மூலம் தேனீ வளர்ப்பு குறித்து செயல் விளக்கம் நடைபெற்றது. புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கரிக்கலாம்பாக்கம் பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் மூலம் தேனீ வளர்ப்பு குறித்த செயல் விளக்க கோர்க்காடு நரசிங்கம் என்கிற விவசாய பூந்தோட்டத்தில் நடைபெற்றது. இந்த செயல் விளக்கத்திற்கு வேளாண் அலுவலர் தினகரன் தலைமையேற்று தேனீ வளர்ப்பு குறித்து, தேனினால் மக்களுக்கு ஏற்புடைய நன்மைகள், ரகங்கள் குறித்து விவசாயிகளுக்கு விரிவாக விளக்கி கூறி செயல் விளக்கம் செய்து காண்பித்தார். இதனைத் தொடர்ந்து தனியார் தேனீ வளர்ப்பு தேனீ உற்பத்தி நிறுவனர் தேனீக்கள் எவ்வாறு நிலத்தில் வைக்க வேண்டும், எவ்வாறு பேணி காத்து தேனீ உற்பத்தியை பெருக்குவது என்பது குறித்து பேசினார். செயல் வளத்திற்கு கோர்க்காடு, செல்லியப்பாளையம், நத்தமேடு, ஏம்பலம் ஆகிய பகுதியை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு
தேனீ வளர்ப்பு மற்றும் உற்பத்தியை பற்றி தெரிந்து கொண்டனர். கால்நடை மருத்துவர் செல்வமுத்து அனைவரையும் வரவேற்று பேசினார். செயல் விளக்கத்தின் ஏற்பாடுகளை அலுவலக ஊழியர்கள், துணை வேளாண் அலுவலர் கிருஷ்ணன், உதவியாளர் குமணன் மற்றும் தம்புசாமி செய்திருந்தனர். இது 15 வருஷமாக பண்ணியிருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் முக்கியத்துவம் வந்து மக்களுக்கு வந்து அதிகமாக விழிப்புணர்வு இல்லாததுனால அதை வந்து அழிச்சிடறாங்க. மக்களுக்கு வந்து தேனீ வேணும். உடைப்பை தான் நம்ம சாப்பிட்றோம். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்த சித்தர் பீடத்தில் ஸ்ரீ லலிதாம்பிகை வாராகி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்துள்ள திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை வராகி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் அமாவாசை திதியை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. இதில் கோபூஜை, மகா சங்கல்பம், கலச ஆவகனம் திதி, நித்திய பூஜை உள்ளிட்ட பூஜைகள் செய்து மகா பூரணாகுதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி அம்மனை வழிபட்டனர். அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் மகா வராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு கால பூஜை அபிஷேகம், வாசனை திரவியங்கள், மஞ்சள் தூள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, நாற்றங்க பைத்திய மாவு, அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், விபூதி, சுவர்ணம், நகையால் அபிஷேகம், பூரண கும்பாபிஷேகம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை, மகா ஆரத்தி பிரசாதம் வழங்கப்பட்டது. ஜெய் வராகி விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறக்கட்டளை நிர்வாகிகள் ஸ்ரீ வித்யா உபாசகர் ஸ்ரீ சக்தி சுவாமி தலைமையில் செய்திருந்தனர். சேந்தநத்தம் கிராமத்தில் எல்லையில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லை காளியம்மன் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் மற்றும் ஊரணி பொங்கல் விழா நடைபெற்றது. புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் சேந்தநத்தம் கிராமத்தின் எல்லையில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லை காளியம்மன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் திருவிழா நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் திரளாக கூடி பொங்கலிட்டு சிறப்பு வழிபாடு செய்தனர். அப்பகுதியில் உள்ள ஐயனாரப்பன் ஆலயத்தில் சுவாமிக்கு படையிலிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து ஐயனாரப்பன் சுவாமிக்கு ஆடு பலியிடப்பட்டது. தொடர்ந்து தீச்சட்டி எடுத்தல் நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு ஊரணி பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு வீதி உலா சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ராமலிங்கம், முருகையன், ஆறுமுகம், சரவணன், தேவநாதன், அண்ணாமலை மற்றும் கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆர்கேடி ரியல் குரூப்ஸ் நிறுவனத்தின் ஆர்கேடி ராஜகோபால் வெள்ளிவேல் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் 75வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள், அவரது ஆதரவாளர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் ஆர்கேடி ரியல் குரூப்ஸின் நிறுவனருமான ஆர்கேடி ராஜகோபால் தலைமையில் முதல்வரை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து பொன்னாடை அணிவித்து வெள்ளி வேலினை பிறந்தநாள் பரிசாக வழங்கினார். தொடர்ந்து பிரம்மாண்ட உலர் பழங்கள், நட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றார். முன்னதாக ஆர்கேடி ரியல் குரூப் சார்பாக சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் மற்றும் மாரிமுத்து, அழகானந்தம், ராஜா, பூவரசன், சக்திவேல், டீ டைம் குரூப்ஸ் வேலாயுதம், ராகவேந்தர், ஜெரோம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொஞ்சம்
மக்கள் தலைவர் அண்ணா தலைவர் அண்ணா மாணவ செல்வங்களின் தலைவர் அண்ணா காரைக்கால் அருகே இளைஞருக்கு திருமண தோஷம் கழிப்பதாக கூறி பூஜை செய்வதற்கு ரூபாய் 2,18,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை நெடுங்காடு காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காரைக்கால் அடுத்த நெடுங்காடு நல்லாத்தூர் பகுதியை சேர்ந்தவர் சகுந்தலா. இவர் தனது மகனுக்கு திருமணம் ஏற்பாட்டை செய்து கொண்டிருந்த போது கடந்த சில வாரத்திற்கு முன்பு விருதுநகரை சேர்ந்த கிளி ஜோதிடக்காரர் முனுசாமி என்பவர் சகுந்தலா வீட்டிற்கு சென்று கிளி ஜோதிடம் பார்க்குமாறு கூறியுள்ளார். திருமண ஏற்பாட்டை செய்த நிலையில் மகனின் திருமணம் ஏற்பாடு தள்ளி போவதாக கூறி தனது கவலையை கூறியுள்ளார். இதனை கண்ட முனுசாமி தனக்கு தெரிந்த ஒருவர் இது போன்ற பிரச்சனைக்கு சிறப்பு பூஜை செய்து தந்தால் உடனே திருமணம் நடக்கும் என ஆசை வார்த்தைகள் கூறி தனக்கு தெரிந்த தூத்துக்குடியை சேர்ந்த சுகந்தி மற்றும் தென்காசியை சேர்ந்த வினோத்ராஜ் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்து மகனுக்கு உள்ள திருமணம் தோஷத்தை கழிக்க சிறப்பு பூஜைகள் செய்ய வேண்டும் என 2,18,000 ரூபாய் பணம் பூஜை பொருட்களாக தனியாக 35,000 ஏமாற்றி பெற்றுக்கொண்டு பூஜை செய்யவே இல்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு பூஜை ஏதும் செய்யாததால் சந்தேகமடைந்த சகுந்தலா கடந்த சில நாட்களுக்கு முன் நெடுங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து அந்த மர்ம நபர்களை வலை வீசி தேடி வந்தனர். அப்பொழுது திருமண தோஷம் கழிப்பதாக கூறி பூஜை செய்வதற்கு பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்த முனுசாமி, சுகந்தி, வினோத்ராஜ் என 3 பேரும் தமிழக பகுதியில் இதே போன்று அவர்களின் கைவரிசையை காட்டும்போது அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 12,000 ரூபாய் பணம், பூஜை பொருட்களை பறிமுதல் செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்துறை தனியார் மயம் குறித்து பேரவையில் கூச்சல் குழப்பம். மின்துறையை தனியார் மயமாக்கப்படாது என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. சபாநாயகர் பாஜக தலைவரை போல் செயல்படுவதாக குற்றம் சாட்டி திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும். பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.